41 பேருக்கான நெருக்கடி மரணத்துக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிற கேள்விதானே முதன்மையா வரும். எல்லாருமே பொறுப்பு தான். வந்த பொதுமக்களும் பொறுப்பு தான். சிபிஐ விசாரணைங்கிறது வந்து கரூர் பெருந்துயரத்துல ஒரு 41 உயிர்களை வந்து பலி கொண்டுட்டாங்க. அது ஆளுங்கட்சியின் அலட்சிய போக்கா இயல்பா எல்லா அரசியல் கட்சியும் ஒரு அரசியல் கட்சி புதுசா வரக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. அந்த வகையில பாரதிய ஜனதா கரூர் விசாரணை ஒருவேளை சிபிஐ ஒரு கிடுக்குப்பிடியை உண்டாக்குறாங்க. மதுரையில எல்லாம் திரையிட விட மாட்டேன் முத்து பகிரங்கமா இது பண்ணாரு. தலைவர் கூட இருக்கிறவங்களே, தமிழக வெற்றி கழக தலைவர் கூட இருக்கிறவங்களே எதுவும் துணை போனாங்களா என்னன்னே தெரியல. தேர்தல் ஆணையம் கூட அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சிபிஐ விசாரிக்க வேண்டியது யாருன்னா ஆளுங்கட்சி தரப்பை தான். அங்க உள்ள மாவட்ட எஸ்பி, பாதுகாப்பு கொடுத்த சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் நினைப்பாங்க பிஜேபி சிபிஐ வச்சு மிரட்டு, எதை வேணாலும் வச்சு மிரட்டு. அதெல்லாம் இருந்தா தான் அரசியல். இந்த மாதிரி துக்கடா கட்சியில் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு 2ஆ உடஞ்சு அது துக்கடா கட்சி மாதிரி ரேஞ்சுக்கு போயிருச்சு. மக்கள் 369 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு அரசியல் விமர்சகருமான திரு வாகை குணசேகரன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு அடுத்தடுத்து நெருக்கடி கொடுக்கப்பட்ட வண்ணம் இருக்குது. ஒரு பக்கம் தணிக்கை வாரியம், இன்னொரு பக்கம் நாளைக்கு சிபிஐ விசாரணைக்கு கலந்துக்க இருக்கிறாரு. அது போக நேற்றைக்கு இன்கம் டாக்ஸ் துறையில இருந்து விஜய் 1.5 கோடி அளவிற்கு வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கிறாரு, அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய தொகையை கட்டல அப்படிங்கிற ஒரு வாதத்தை மத்திய அரசாங்கத்தினுடைய அரசு தரப்பு தலைமை வழக்கறிஞரை நீதிபதியிடம் சென்று அது உறுதிப்படுத்தியிருக்காரு, முறையிட்டிருக்கிறாரு. இப்படி பாஜக தொடர்ந்து தாவேகாவை முடக்க பார்க்குது, தன்னுடைய கட்டுக்குள்ள வைக்க பார்க்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நீங்க? இயல்பா எல்லா அரசியல் கட்சியும் ஒரு அரசியல் கட்சி புதுசா வரக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. அந்த வகையில பாரதிய ஜனதா தமிழக வெற்றி கழகத்தை எவ்வாறு முடக்கலாம் அப்படிங்கிறத கங்கணம் கட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எம்ஜிஆருக்கே நடந்ததுதான். ஏற்கனவே எம்ஜிஆருக்கு உலகம் சுற்று வாலிபனம் அல்லது ஏதோ ஒரு படம் நினைக்கிறேன். திமுக மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்துச்சு. மதுரையில எல்லாம் திரையிட விட மாட்டேன் முத்து பகிரங்கமா இது பண்ணாரு. நான் சேலை கட்டி இல்லைன்னா சேலை கட்டிக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சொன்னாங்க. இது இயல்பா அரசியல் பிரவேசத்துக்கு அப்புறம் அந்த பெரிய ஸ்டார்களுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடியது ஒண்ணுதான். அதெல்லாம் தமிழக வெற்றி கழக தலைவர் சும்மா தன் மேல பட்டு இருக்கிற தூசு மாதிரி கடந்து போவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை அதுதான் பெரிய இதனால மனசோர்வு அடைஞ்சு இது சமரச ஒரு முயற்சிக்கு போய் ஒரு சமரசத்துக்கு இடம் கொடுத்து சமரசம் ஆனார்னா அவர் மிகப்பெரிய அரசியல் இழப்பை சந்திக்க நேரம். அப்புறம் இன்கம் டாக்ஸை பத்தி ஏதோ சொன்னீங்க. அது எப்படின்னா அது ஆடிட்டர் பாக்குற வேலை. இப்ப நீங்க இருக்கீங்கன்னா உங்க வீட்டுல வீட்டுக்கு காய்கறி வாங்குறது இதெல்லாம் வீட்டுல சமையல் பண்றது இதெல்லாம் இல்லத்தரசியல் வேலை. அது மாதிரி அவர் ஒரு பெரிய திரைப்பிரபலம், ஒரு பல ஆயிரம் கோடிக்கு வர்த்தகம் பண்ணக்கூடிய ஒரு ஆளு, பெரிய ஸ்டார். அவர் ஆடிட்டர் தான். அந்த எவ்வளவு இன்கம் டாக்ஸ் கட்டணும், கட்ட தவறுனது இதெல்லாம் ஆடிட்டரோட தவறாத்தான் இருக்குமே தவிர தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரோட தவறா இருக்காது அப்படிங்கறதான் என்னோட பார்வையா இருக்கு. 2வது, இன்கம் டாக்ஸ் பணம் கட்டலைனால அது ஒரு பெரிய தேச விரோத குற்றம் கிடையாது. கட்டுங்க அப்படின்னு சொல்ல போறாங்க அல்லது பெனால்டி போடுவாங்க. புரியுதுங்களா? இந்திய அரசியலமைப்பு சாசனப்படி டாக்ஸ வரிய விலக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில கூட அவங்க விலக்கு கேட்கலாம். இது கட்ட தேவையில்லைன்னு கூட இது ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். ஆடிட்டரோட குறைபாடு தானே தவிர அவர் எதுவும் கிடையாது. சிபிஐ விசாரணைங்கிறது கரூர் பெருந்துயரத்துல ஒரு 41 உயிர்களை பலி கொண்டுட்டாங்க. அது ஆளுங்கட்சியின் அலட்சிய போக்கா, திட்டமிடப்பட்ட சதியா, இல்ல ஏற்கனவே சேலத்துக்கு தான் பிளான் பண்ணதை கரூருக்கு மாத்தினதுல இவரு டீமுக்குள்ளேயே எதுவும் ஆளுங்கட்சியோட தொடர்புல இருக்காங்களா, அதிகாரத்தோட தொடர்புல இருக்காங்களாங்கிறது தெரியல. அது $1 மில்லியன் கேள்வி. இன்ன வரைக்கும் சேலத்துல இருந்து கரூருக்கு ஏன் மாத்தினாங்கிற யாரு மாத்தணுங்கிற முடிவு எடுத்தது யாரு என்ன ஏதுன்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு நாகப்பட்டினத்துலயும் திருவாரூர்லயும் அவரு மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறாங்க அப்படிங்கிற அந்த பரப்புரையும், ஈழத்தமிழர்களை பத்தி நாகப்பட்டினத்துல பேசின அந்த பரப்புரையும் பெரிய லெவல்ல ரீச் ஆச்சு. அதே மாதிரி திருச்சியும் நல்ல, அரியலூர், பெரம்பலூர் அந்த இதுவும் நல்லா ரீச் ஆச்சு. அதாவது மக்கள்கிட்ட வாரம்
ஆரவாரமா தமிழக வெற்றி கழக தலைவரோட அந்த பிரச்சார வியூகம் வந்து நல்லா ரீச் ஆகுதுன்னு தெரிஞ்சு இதை முடக்கணும், சுழிக்கணும், இவரை வந்து ஒரு கட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிற திட்டத்துக்கு வந்து யாரும் அவர் கூட தலைவர் கூட இருக்கிறவங்களே, தமிழக வெற்றி கழக தலைவர் கூட இருக்கிறவங்களே எதுவும் துணை போனாங்களா என்னன்னே தெரியல. இன்ன வரைக்கும் வந்து ஏதோ கட்சி பணிங்கிறது வந்து வாமா மின்னல் மாதிரி கதையாத்தான் போய்கிட்டு இருக்கு. மற்றபடி ஒன்றும் அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமான இது இல்லை. இதையெல்லாம் சிபிஐ விசாரணை எல்லாம் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் அசால்ட்டா சந்திக்கணும். இதுக்கு ஒருவேளை பயந்துகிட்டு இல்ல சிபிஐக்கு இந்த கரூர் பெருந்துயரம் சம்பவத்தை வந்து மாத்திருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே விஜய் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, நீதி வெல்லும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. ஆனா இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது தாவிக்காவை தங்களுடைய வழிக்கு கொண்டு வரதுக்கு முயற்சிக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அது மத்திய அரசு நினைக்கத்தான் செய்வாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட இடி இருக்கு, சிபிஐ இருக்கு, ஐடி இருக்கு, எல்லா அதிகார தேர்தல் ஆணையம் கூட அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. திருவாரூருக்கும் இன்னொரு தொகுதிக்கும் வந்து தேர்தல் அறிவிச்சுட்டு ரத்து பண்ணாங்க. அப்புறம் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனோட சேர்த்து வச்சாங்க. அப்ப தேர்தல் ஆணையமும் வந்து ஒரு அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ள கூட இருக்கலாம் தான் சொல்றேன். அப்போ வந்து முடக்கணும்னு நினைப்பாங்க, அல்லது பயமுறுத்தணும்னு நினைப்பாங்க, இல்லது தன் வழிக்கு கொண்டு வரணும்னு நினைப்பாங்க, அல்லது கூட்டணியில சேரணும்னு நினைப்பாங்க. கொள்கை எதிரியா பாஜக அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு என்ன பிஎம் சார், என்ன மோடி சார் அப்படின்லாம் கேட்டுட்டு நான் எந்த சமரசத்துக்கும் திமுக ஒழிக்க எந்த சமரசத்துக்கும் போவேன் அப்படின்னு சொல்லி போக வாய்ப்பில்லை. ஒருவேளை போனால் மிகப்பெரிய இழப்ப சிறுபான்மையின மக்களின் நம்பிக்கை இழப்பையும் அவர் வந்து இழந்துருவாப்புல, வாக்கையும் இழந்துருவாப்புல. மீண்டும் திமுகவுக்கு வந்து சிறுபான்மையின மக்கள் வந்து திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடும். அதனால அந்த 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 விஷயத்த வந்து அவர் செய்ய மாட்டாருங்கிறதுல எனக்கு நான் 100% நம்புறேன். இவங்க வந்து எப்படின்னா நெருக்கடி கொடுப்பாங்க. இந்த நெருக்கடி எதுக்குன்னா கூட்டணிக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து அதிமுக கூட்டணி வந்து பாரதிய ஜனதா கூட்டணி வந்து வலுவில்லாம இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி, ஐஜேக, இந்த உங்க ஜி.கே. வாசன், புரட்சி பாரதம், இந்த மாதிரி துக்கடா கட்சிகள். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு ரெண்டா உடஞ்சு அது துக்கடா கட்சி மாதிரி ரேஞ்சுக்கு போயிருச்சு. ஸோ துக்கடா கட்சிகள் தான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறதுனால ஒரு வலிமையான ஒரு கரிஸ்மேட்டிக்கான ஒரு திரைப்பின்பலம் உள்ள ஏகப்பட்ட ஃபேன் ஃபாலோவர்ஸ் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, ஏன் உலகம் முழுக்க வச்சிருக்கிற ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை வந்து அவங்க எடுத்துக்கணுங்கிறது கூட முடிவு பண்ணியிருக்கலாம். ஆனா அவங்களுக்கு வந்து கொள்கை எதிரின்னு அறிவிச்சுட்டு எப்படி அவரு அதுல போய் ஜாயின் பண்ணுவாரு? அப்படி ஜாயின் பண்ணாருன்னா மிகப்பெரிய இழப்பு வரும். நினைப்பாங்க பிஜேபி வந்து சிபிஐ வச்சு மிரட்டும், எதை வேணாலும் வச்சு மிரட்டும். அதெல்லாம் இருந்தா தான் அரசியல். இந்த அரசியலுக்கு உள்ள வந்துட்டு பயந்துக்கிட்டு எல்லாமே ஒரு போய் ஒரு முன் அனுமதி இல்லாம ஒரு போராட்டம் நடத்துறாங்க தூய்மை பணியாளர்கள். அங்க போய் போராட்ட களத்துல நாம சென்று சந்திச்சா வழக்கு வந்துரும்னு பயந்துகிட்டு இங்க இருந்து பனையூருக்கு கூட்டிட்டு வர்றதுலாம் வந்து போராட்டத்தையே அசிங்கப்படுத்துறது மாதிரிதான் என்ன பொறுத்த வரைக்கும். அரசியலுக்குன்னு வந்தா வழக்கு வரத்தான் செய்யும், அதை சந்திக்கத்தான் வேணும். வம்பு வரத்தான் செய்யும், அதை சந்திக்கத்தான் வேணும். அதுக்காக பயந்துகிட்டு சமரசமாகணும் ஒரு காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் போகும்போது கட்சி காணாம போயிடும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பாரதிய ஜனதா கூட போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி போனாருன்னா கட்சி விளக்காது, அவ்வளவு. சேலத்துல நடக்க வேண்டிய கூட்டத்தை கரூருக்கு திடீர்னு மாத்தினது யாருன்னு தெரியல. இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமான்னு தெரியல. இப்படி பல்வேறு விஷயங்கள் விஜய் கூட இருக்கிறவங்களே வந்து ஏதோ அவருக்கு சதி செய்யற மாதிரி ஒரு தொனியில சொன்னீங்க. ஆனா விஜய் அவர்கள் தெளிவா நான் போஸ்டர் ஓட்டுறவனுக்கு தான் போஸ்டிங் கொடுப்பேன்னு சொல்றாரு. அப்ப எல்லாம் தெரிஞ்சுதானே விஜய் அவர்கள் முன்னணி நினைக்கிறார்? அவர் எதுவும் தெரியாதவரா? இல்ல, நீங்க போஸ்ட் ஓட்டுறதுக்கு போஸ்டிங் கொடுப்பதுங்கிற வார்த்தையே தவறு. அதாவது அரசியல்ல வந்து அவனுக்கு அரசியல் அறிவு இருக்கணும், ஒரு போராட்ட குணம் இருக்கணும், பொதுமக்களின் துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு நிவர்த்தி பண்ணக்கூடியவனுக்கு தான் பொறுப்பு கொடுக்கணும். அரசியல் அனுபவம் உள்ளவனுக்கு தான் பொறுப்பு கொடுக்கணும். இங்க போஸ்ட் ஓட்டுனவனுக்கு பொறுப்பு எதெல்லாம் ரசிகர் மன்றத்துல கொடுக்கலாம். இப்ப வந்து தமிழக வெற்றி கழகத்துல இப்ப அதிமுக இருக்கு, இளைஞர் அணி, ஒன்றிய அணி, பயிற்சி பாசற அணி, அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு அணிகள் இருக்கு, சுற்றுச்சூழல் அணின்னு. அதுல வந்து அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பு இருக்கு. அதுல முன்ன வரைக்கும் தமிழ்மகன் ஹுசேன் தான் அது தலைவரா இருந்தாரு. ஸோ அது மாதிரி வந்து கட்சி ரீதியா வந்து நீங்க வந்து அரசியல் ஆர்வம் உள்ளவங்க, சமூக சேவை உள்ளவங்க எல்லாரும் இணைச்சு வந்து அதை வந்து கட்சி ரீதியா பேரன் பாடியெல்லாம் வச்சுக்கலாம். ஆனா அதே சமயத்துல வந்து நான் போஸ்ட் ஓட்டினவனுக்கு தான் நான் பொறுப்பு கொடுப்பேன், அவனுக்கு தான் எம்எல்ஏ சீட்டு கொடுப்பேன், அவனை தான் நான் எம்எல்ஏ வாக்குவேன்னா அவனுக்கு என்ன
ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்கும், நடத்தணும், எப்படி எம்எல்ஏவோட அதிகாரம் என்ன, அதை வச்சு மக்களுக்கு எப்படி சேவை செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த சிந்தனையெல்லாம் இல்லாத ஆளை போய் நம்ம வந்து உடனே போய் ராஜபுரம் பார்க்க சொன்னா எப்படி முடியும்? அது மாதிரிதான். அதுவே தவறு. போஸ்ட் ஓடினவனுக்கு பொறுப்பு கொடுக்கலாம். என்னன்னா ரசிகர் மன்றத்துல பொறுப்பு கொடுக்கலாம். இப்ப இந்த தமிழக வெற்றி கழகத்திலேயே தளபதி விஜய் மக்கள் இயக்கம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பதிவு வச்சுக்கிட்டு ஒரு அணி வச்சுக்கிட்டு அதுல மாவட்ட தலைவரா கொடுக்கலாம், அதுல ஒன்றிய தலைவரை, இப்படி எத்தனையோ இதுல இருக்கு. இன்ன வரைக்கும் எம்ஜிஆர் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம் இருக்கு, புரட்சி தலைவர் ஜே பேரவை இருக்கு, அம்மா பேரவை இருக்கு. அப்படி அந்த மாதிரி ஒரு அணிகள் விங்ஸ்ல வேணா வச்சுக்கலாமே தவிர வந்துட்டு எனக்கு பெட்ரோமாஸ் லைட்டே தான் வேணும்னு சொன்னா மக்கள் ஏத்துக்கணும்ல. மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. விஜய் வந்து விஜய் அவர்களை பாஜக வந்து நெருக்கடி கொடுக்குது அப்படின்னு முதல்வர் அவர்கள் கூறிட்டாரு, சிபிஎம் கட்சி தலைவர் கூறிட்டாரு, நாம் தமிழர் கட்சி தலைவர்கள் கூறிட்டாங்க. இன்னும் வீரலட்சுமி அவங்க வந்து விஜய்க்காக நான் போய் கமலாலயத்தை முற்றுகையிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் அவங்க அறிவிப்புகளை கொடுத்துட்டாங்க. ஆனா இன்னமும் தாவேகா தொண்டர்கள் ஒரு கனத்த அமைதியை கடைபிடிக்கிறாங்க. விஜய் அவர்கள் எந்த வித கருத்தையும் தெரிவிக்காம இருக்கிறாரு. இல்ல, அவர் வந்து ஒரு திரைப்பட நடிகர். அவர் ஒரு திரைப்படத்துல நடிச்சிருக்காரு, அதுக்குண்டான ஊதியத்தை வாங்குறாரு, டாக்ஸ் கட்டுறாரு, அதுதான் அவரோட கடமை. இது வந்து தயாரிப்பு நிறுவனம் தான் வழக்கு தொடர்ந்தது. தயாரிப்பு நிறுவனம் தான் வந்து இப்ப வந்து சென்சார் போர்டுல அனுமதி வாங்கி படத்தை வெளியிடுறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணணும். இதுல கருத்து சொல்லி என்ன ஆக போகுது? இப்ப இதுல என்ன நடந்துச்சு? பாரதிய ஜனதாவுக்கு எதிர்ப்பா இவர் எங்க தலைவரை தூண்டி விடணுங்கிற ஒரு எண்ணத்துல கூட யாரும் வந்து ஆதரவு கொடுக்கலாம். இன்னும் சொல்ல போனா ஒட்டுமொத்த திரைத்துறையே வந்து ஆதரவு தான் கொடுக்குறாங்க. யாருமே வந்து ஜனநாயகனை வந்து வெளியிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல யாருமே சொல்லல. பராசக்தியில இருக்கிற அந்த இந்திய எதிர்ப்பு வசனத்தை கூட மீட் பண்றதாவும் சொல்றாங்க. நான் என்ன படம் பார்க்கல, சொல்றேன். அதனால ஆதரவு கொடுத்த எல்லாருமே நல்லதுதான், அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்லல. ஆனா பாரதிய ஜனதா வந்து என்ன பிளான் பண்றாங்கன்னா, இவங்களை அழுத்தம் கொடுத்து ஒரு சிறுபான்மை இனத்துல இருந்து வந்த ஒருத்தரை வந்து நம்ம வந்து உருவாக்க கூடாது, இவரனால வந்து நம்ம அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வந்து வெற்றி பெறுறது தடைபட்டு போயிருமோங்கிற பயமும் ஒரு வேதனையும் வந்து பாரதிய ஜனதா இருக்கு. அதனால அழுத்தம் கொடுப்பாங்க. அந்த அழுத்தம்லாம் நிக்காது. அதையெல்லாம் உடை தெரிஞ்சு பீனிஸ் பறவை மாதிரி அதையெல்லாம் வந்து வெற்றி கொண்டு ஜெயிப்பவர் தான் வெற்றி தலைவர். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நிச்சயமா சார். ஆனா இப்ப இந்த கரூர் விசாரணை ஒருவேளை சிபிஐ வந்து ஒரு கிடுக்குப்பிடியை உண்டாக்குறாங்க, ஒரு கடுமையான விசாரணை வளையத்துக்குள்ள விஜய் அவர்களை கொண்டு வர்றாங்க அப்படின்னா அது விஜய்க்கு ஒரு பெரிய பின்னடைவு கொண்டு வராதா அரசியல் ரீதியா? இல்ல, இதுல என்ன பின்னடைவு இருக்கு? அவர் வந்து முறையான போலீஸ் அனுமதி பெற்றிருக்காரு, முறையான போலீஸ் காட்டின வழிமுறைப்படிதான் அவர் பயணிச்சிருக்காரு. அந்த கரூர் சம்பவத்துல உண்மைக்கே சிபிஐ விசாரிக்க வேண்டியது யாருன்னா ஆளுங்கட்சி தரப்பை தான். அங்க உள்ள மாவட்ட எஸ்பி, பாதுகாப்பு கொடுத்த சூப்பரண்ட் ஆஃப் போலீஸும், அதே மாதிரி இந்த ஒன்மேன் கமிஷன் வந்து விசாரிச்ச இவங்களை தான் அவங்க வந்து அன்னைக்கு நைட்டே ஒன்மேன் கமிஷன் போடுறாங்க. எல்லாமே உடனுக்குடனே நடக்குது. அவங்களதான் விசாரிக்கணும். மேபி அடுத்து விசாரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து அவர் ஒரு கட்சி தலைவர். 41 பேருக்கான நெருக்கடி மரணத்துக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிற கேள்விதானே முதன்மையா வரும். எல்லாருமே பொறுப்பு தான். வந்த பொதுமக்களும் பொறுப்பு தான். ஆட்சியாளர்கள் பாதுகாப்பு கொடுக்காத காவல்துறையும் பொறுப்பு தான். குறிப்பிட்ட டயத்துக்கு வராம லேட்டா வந்ததும் ஒரு பொறுப்பு தான். எல்லாமே மக்கள் தான் பொறுப்பு. அதை போய்கிட்டு வந்து நம்ம யாரையும் குறை சொல்லி அதுல இருந்து வந்து அரசியல் ஆதாயம் தேடவோ, அதுல வந்து அரசியல் ஆதாயத்துக்காக அந்த தலைவரை வந்து அடக்கவோ ஒடுக்கவோ நினைக்கிறது வந்து முட்டாள்தனம். அதுல வந்து கொஞ்சம் கூட வந்து நியாயமோ நேர்மையோ எதுவுமே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த சம்பவத்தை வச்சுட்டு சிபிஐ வந்து சம்மன் கொடுத்து ஒரு 4-5 நாள் அங்கேயே வச்சு அவரை மிரட்டி அதாவது பணிய வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அவர் நிச்சயமா பணிய மாட்டார். ஏன்னா கொள்கை எதிரியா பாஜகவா அறிவிச்சிட்டாரு. அதுக்கு பின்னாடி சமரசத்துக்கு போனாருன்னா அது விளங்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால இதெல்லாம் வந்து என்ன சுப்பிரமணிய சுவாமி சந்திக்காத பிரச்சனையா, இல்ல தமிழ்நாட்டுல கலைஞர் கருணாநிதி சந்திக்காத பிரச்சனையா, எம்ஜிஆர் சந்திக்காத பிரச்சனையா, அம்மா புரட்சி தலைவர் உங்க சந்திக்காத பிரச்சனையா? எத்தனையோ நீதிபதி மைக்கேல் டி குன்கா ஒரு தீர்ப்பு சொல்றாரு, குமாரசாமி ஒரு தீர்ப்பு சொல்றாரு. அது மாதிரிதான் வந்துட்டு விசாரணைகள் முடிவுல வந்து வழக்காடு மன்றம் வந்து நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு எல்லாம் வழங்கி வரலாறு எல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம வந்து போர்க்குணத்தோட ஒரு விடாமுயற்சியோட கிஞ்சித்து நம்ம வந்து அஞ்சாம நம்ம நேர்கொண்ட பார்வையோட நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா நம்ம ரூட்டு கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான். அதெல்லாம் எல்லாம் பாரதிய ஜனதாலாம் என்ன இங்க தனகெல்லாம் நின்றாலும் தண்ணி குடிச்சாலும் இங்க வந்து ஒன்றும் பண்ண முடியாது.
அப்படி ஒருவேளை பண்ணி அவங்க வந்து வந்துட்டாங்கன்னா உண்மைக்கே அவங்க வந்து மக்கள்கிட்ட வந்து மதவாதத்தை விதைச்சிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லலாம். இதையே நான் நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். விஜய் அவர்கள் 12 நாளைக்கு எப்படி இந்த விசாரணையை சந்திக்க இருக்கிறாரு, அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து மீண்டும் பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி.